Hey guys, welcome back to Adi Explains. என் பேர் ஆதித்யா. ப்ரீவியஸ் வீடியோவில் மிக்கோலஸ் பிட்ஸ் நியூரான் பற்றி பார்த்தோம். டீப் லேர்னிங்கோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். ஏன் டீப் லேர்னிங் மிஷின் லேர்னிங்கோட பெட்டராக இருக்குது, எப்படி ஒரு நியூரானை மேத்தமெட்டிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்தோம். இந்த போன வீடியோவில் நம்ம எங்கே விட்டோமோ அங்கேருந்து கண்டினியூ பண்ண போகிறோம். அதாவது லாஸ்ட் வீடியோவில் நம்ம எங்கே விட்டோம்னா ப்ராப்ளம்ஸ் வித் மிக்கோலஸ் பிட்ஸ் நியூரான். ஒருவேளை நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த வீடியோ தெளிவாக புரியும். ஸோ த ப்ராப்ளம்ஸ் வித் மிக்கோலஸ் பிட்ஸ் நியூரான். ஸோ என்னென்ன ப்ராப்ளம்னு நம்ம பார்த்துட்டு இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் என்ன, எப்படி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப டீட்டெயில்டாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டீப் லேர்னிங்கோட 40% உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். ரைட், ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் வித் மிக்கோலஸ் பிட்ஸ் நியூரான்? வாட் அபவுட் நான்-பூலியன் இன்புட்ஸ்? ஸோ நம்ம பார்த்தோம் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, அதாவது ஒரு மிக்கோலஸ் பிட்ஸ் நியூரானுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம இன்புட் கொடுத்தோம் தெரியுமா, இந்த X1, X2, X3 இந்த இன்புட்ஸ் எல்லாமே பூலியனாக நம்ம கொடுத்தோம். ஸோ ஒருவேளை நம்மளுக்கு ரியல் வேல்யூ இன்புட் தரணும்னா நம்ம என்ன பண்ணுறது? அதாவது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் மிக்கோலஸ் பிட்ஸ் நியூரானில் பார்த்தீங்கன்னா நம்ம பூலியன் இன்புட்டாக தந்தோம். பூலியன் 0 and 1, 0 and 1 நம்ம இன்புட் தந்தோம். பட் ஒருவேளை எனக்கு லெட்ஸே எனக்கு இப்போ இந்த 3 பேராமீட்டர்ஸ் இருக்குது. ரைட், லெட்ஸே இது X1 பேட்டிங் ஆவரேஜ், அண்ட் X2 நம்பர் ஆஃப் இன்னிங்ஸு, அண்ட் X3 ஓவர்ஸு. ஸோ விராட் கோலி எவ்வளோ ரன்ஸ் அடிக்க போகிறாரு அப்படிங்கிறது இந்த 3 பேராமீட்டர் வச்சு நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இந்த 3 பேராமீட்டரும் என்னது, இது பூலியன் கிடையாது, இது சம் நம்பர்ஸ். பிகாஸ் ஆவரேஜ் பேட்டிங் ஸ்கோர் இட்ஸ் அகைன் அ நம்பர். லெட்ஸே ஆவரேஜ் பேட்டிங் ஸ்கோர் 90 ரன்ஸ் அடிக்கிறாருன்னு வச்சுப்போம். அண்ட் நம்பர் ஆஃப் இன்னிங்ஸ் லெட்ஸே 2 இன்னிங்ஸு. அப்புறம் நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் லெட்ஸே 20 ஓவர்ஸ். ரைட், ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 3 நம்பருமே தீஸ் ஆர் ஆக்சுவலி ரியல் வேல்யூ நம்பர்ஸ். அதாவது திஸ் இஸ் நாட் பூலியன், திஸ் இஸ் ஆக்சுவல் நம்பர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆக்சுவல் நம்பர்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இன்னும். ரைட், ஏன்னா நமக்கு அந்த சொல்யூஷன் இல்லை மிக்கோலஸ் பிட்ஸ் நியூரானில். அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், டூ வி ஆல்வேஸ் ஹேண்ட் கோட் த த்ரெஷோல்டு? ஸோ நம்ம த்ரெஷோல்டு நம்ம பார்த்தோம் ப்ரீவியஸ் வீடியோவில், விச் இஸ் த டீட்டா. ஸோ இந்த டீட்டா நாமளே ஒரு வேல்யூவை அஷ்யூம் பண்ணி வச்சோம். ஸோ இந்த வேல்யூ நம்ம அஷ்யூம் தான் பண்ணணுமா, இல்லை வேறு ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அப்புறம் ஆல் இன்புட்ஸ் ஈக்குவல், வாட் இஃப் வி வாண்ட் டு அசைன் மோர் வெயிட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ஸ் டு சம் இன்புட்ஸ்? ஸோ இந்த X1, X2, X3ல எல்லா இன்புட்ஸ்க்குமே ஒரே மாதிரி வெயிட்டேஜ் தான் நம்ம கொடுத்தோம். வெயிட்டேஜ்னா இட்ஸ் நத்திங் பட் இம்பார்ட்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ சொன்னேன் தெரியுமா, விராட் கோலி எவ்வளோ ரன் அடிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்பர் ஆஃப் ஓவர்ஸ், பேட்டிங் ஆவரேஜ், இன்னிங்ஸ் 3 வேரியபிள் இருக்குது. ஸோ இந்த 3 வேரியபிளாக எனக்கு ஆவரேஜ் ஸ்கோர், பேட்டிங் ஆவரேஜ் ஸ்கோருக்கு கொஞ்சம் அதிகமாக வெயிட்டேஜ் கொடுக்கணும், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்படின்னா அதுக்கு நான் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ரைட், அப்புறம் வாட் அபவுட் ஃபங்க்ஷன்ஸ் விச் ஆர் நாட் லீனியர்லி செப்பரபிள்? ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம், அதாவது பூலியன் ஃபங்க்ஷன் XOR. ஸோ இந்த XORங்கிற இந்த பூலியன் ஃபங்க்ஷனை நம்மளால் லீனியர்லி செப்பரேட் பண்ண முடியல. ரைட், அவுட்புட்ஸை லீனியராக செப்பரேட் பண்ண முடியல. ஸோ இந்த பிரச்சனையை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஐ ஹோப் தட் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இது ஒரு சின்ன ரீகேப்பாக இருந்துச்சுன்னு நான் நம்புகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஆல் ரைட், ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துட்டோம், மிக்கோலஸ் பிட்ஸ் நியூரான் பற்றி பார்த்தோம். ஸோ மிக்கோலஸ் பிட்ஸ் நியூரானை தாண்டி புதுசாக ஒரு விஷயம் வந்துச்சு, அதுக்கு பேர் தான் பெர்செப்ட்ரான். ஸோ இந்த பெர்செப்ட்ரான் ரொம்ப ஈஸியான விஷயம் தான். இதுவுமே சேம் மிக்கோலஸ் பிட்ஸ் நியூரான் மாதிரி தான். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ்னு பாருங்கள். ஸோ பேசிக்காக ஃப்ராங்க் ரூசல்பிளாட்டுங்கிற ஒரு சைக்காலஜிஸ்ட் இந்த பெர்செப்ட்ரான் மாடலை ப்ரொப்போஸ் பண்ணார். ரைட், ஸோ இட்ஸ் அ மோர் ஜென்ரல் கம்ப்யூட்டேஷனல் மாடல் தென் மிக்கோலஸ் பிட்ஸ் நியூரான். ஸோ இது கொஞ்சம் அட்வான்ஸான மாடல் மிக்கோலஸ் பிட்ஸ் நியூரான் கம்பேர் பண்ணால். மெயின் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். மெயின் டிஃப்ரென்ஸ் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நியூமரிக்கல் வெயிட்ஸ் ஃபார் த இன்புட்ஸ் அண்ட் அ மெக்கானிசம் ஃபார் லேர்னிங் தீஸ் வெயிட்ஸ். ஸோ நம்ம இப்போ ஜஸ்ட் நான் சொன்னேன் தெரியுமா, ஒரு இன்புட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும், ஒரு இன்புட்டுக்கு வேறு இன்புட்ஸை கம்பேர் பண்ணால் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் தரணும் அப்படின்னா எப்படி தரதுன்னு நான் கேட்டேன். ஸோ அதுக்கான சொல்யூஷன் இதுதான். ஸோ இந்த பெர்செப்ட்ரானில் நான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பெர்செப்ட்ரானில் இந்த X1, X2, X3, Xn இது இன்புட்ஸ். ஸோ இதை தாண்டி W1, W2, W3 till Wn ஒரு வெயிட்ஸ், இதுக்கு பேர் வெயிட்ஸ், Wங்கிறது வெயிட்ஸ். ஸோ இந்த வெயிட்ஸ் அசைன் பண்ணுறோம். ஸோ இந்த வெயிட்ஸ் அசைன் பண்ணுறது மூலயமா நம்மளால் இம்பார்ட்டன்ஸ் தர முடியுது. ஒவ்வொரு இன்புட்டுக்குமே ஒரு இன்புட்டுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் தரணும்னா அதுக்கு நான் வெயிட்ஸ் அதிகமாக அசைன் பண்ண போகிறேன். ஸோ அப்படி அசைன் பண்ணுறது மூலயமா எனக்கு அந்த இன்புட்டோட வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும். ரைட், புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட் ஆன ஒரு விஷயம்.
அப்புறம் பாருங்கள் இன்புட்ஸ் ஆர் நோ லாங்கர் லிமிடெட் டு பூலியன் வேல்யூஸ். ஸோ நம்ம முன்னாடி பார்த்தோம் மெக்கலோஜ்-ஸ்பிட்ஸ் நியூரானில் இன்புட்ஸ் எல்லாமே வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் பெர்செப்ட்ரானில் அப்படி கிடையாது. பெர்செப்ட்ரானில் வந்து யூ கேன் ஹேவ் ரியல் வேல்யூட் இன்புட்ஸ். அதாவது நீங்கள் வந்து 90 கொடுக்கலாம், 20 கொடுக்கலாம், அப்புறம் 2 இன்னிங்ஸ்ன்னு கொடுக்கலாம். 90 ஆவரேஜ், 20 overs, 2 innings. அந்த மாதிரி நீங்கள் வந்து நியூமரிக்கலாக நீங்கள் கொடுக்கலாம். நாட் ஒன்லி பூலியன், ரைட்? ஸோ இதான் வந்து பெர்செப்ட்ரான். ஸோ பெர்செப்ட்ரானா என்னென்னு ஒரு ஐடியா கிடச்சதுன்னு நம்புகிறேன். ஸோ மூவிங் அஹெட், ஸோ பெர்செப்ட்ரான்கான இந்த ஃபார்முலாலாம் பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ப்ரீவியஸாக நம்ம என்ன பார்த்துருக்கோம், ப்ரீவியஸாக வந்து வி சா தட் நம்ம நார்மல் மெக்கலோஜ்-ஸ்பிட்ஸ் நியூரானுக்கு வந்து நம்ம என்ன பார்த்தோம், சமேஷன் ஆஃப் எக்ஸ் தான் நம்ம பார்த்தோம். பட் ஆனால் சமேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் நத்திங் பட் இந்த இன்புட் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி நம்ம இங்கே கொடுக்குறோம், விச் இஸ் நத்திங் பட் ஜி ஆஃப் எக்ஸ் கொடுக்குறோம். ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் நத்திங் பட் சமேஷன் ஆஃப் எக்ஸ். ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் வந்து சப்போஸ், ரைட், ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் எக்ஸ். சமேஷன் இஸ் நத்திங் பட் அடிஷன் ஆஃப் எக்ஸ். எக்ஸுங்கிறது வந்து எக்ஸுங்கிறது இன்புட் எல்லாமே ஆட் பண்ணால் அது வந்து ஜி ஆஃப் எக்ஸ். இந்த ஜி ஆஃப் எக்ஸ் வேல்யூ வந்து இஃப் இட் இஸ் கிரேட்டர் தேன் த த்ரெஷோல்டு, ரைட்? ஸோ ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது இஃப் திஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு த த்ரெஷோல்டு. த்ரெஷோல்டு என்னது? த்ரெஷோல்டு வந்து தீட்டா, ரைட்? ஸோ இந்த த்ரெஷோல்டை தாண்டி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு த்ரெஷோல்டாக இருந்துச்சுன்னா நம்ம அவுட்புட் என்னவா வரும்? அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 1 நம்ம அவுட்புட் வரும், y வந்து 1 ஆகிடும். அதே வந்து சப்போஸ் இந்த ஜி ஆஃப் எக்ஸ் வந்து லெஸர் தான் அந்த த்ரெஷோல்டாக இருந்துச்சுன்னா 0 அவுட்புட் வரும். ஸோ இதான் வந்து மெக்கலோஜ்-ஸ்பிட்ஸ் நியூரான். பட் ஆனால் இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து என்னென்னா இங்கே அதே மாதிரி தான். பட் ஆனால் இங்கே ஒரே ஒரு சிம்பிள் ஒரு ஆல்ட்ரேஷன் இருக்குது. அது என்னென்னா எக்ஸுக்கு பதிலாக டபிள்யூ இன்ட்டு எக்ஸ் நம்ம பண்ணுறோம். டபிள்யூ வெயிட் ஆஃப் த கரண்ட் இன்புட் இன்டு த கரண்ட் இன்புட் அண்ட் நெக்ஸ்ட் இன்புட், அப்புறம் அதோட நெக்ஸ்ட் வெயிட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம், வெயிட்ஸ் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் பேசிக்காக. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா let me explain you in a more precise way. So w1 x1 இது வந்து multiplication, right? w1 x1 multiply ஆகிடும். அப்புறம் w2 x2, அப்புறம் w3 x3, அந்த மாதிரி வந்து டில் வந்து பார்த்தீங்கன்னா wn xn வரைக்கும் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுவோம், wn xn, ரைட்? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா this is the difference between பெர்செப்ட்ரான் அண்ட் மெக்கலோஜ்-ஸ்பிட்ஸ் நியூரான். இது வந்து மெக்கலோஜ்-ஸ்பிட்ஸ் நியூரானுக்கு. ஸோ மெக்கலோஜ்-ஸ்பிட்ஸ் நியூரானில் நம்ம வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம், வெயிட்ஸையும் இன்புட்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். சப்போஸ் அந்த வெயிட்ஸையும் இன்புட்டையும் மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் தெரியுமா? அந்த ரிசல்ட் வந்து இஃப் தட் இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு தீட்டாவாக இருந்துச்சுன்னா நம்ம 1 ரிட்டர்ன் பண்ணுவோம். சப்போஸ் அது வந்து லெஸ் தேன் தீட்டாவாக இருந்துச்சுன்னா 0 ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ அதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ பெருசாக ஒன்றும் இல்லை, இந்த ஈக்குவேஷனை பார்த்து பயப்படாதீங்க, ரைட்? ஸோ லெட்ஸ் மூவிங் அஹெட். Alright, so why are we trying to implement Boolean functions? So இந்த கொஷனுக்கான ஆன்சர் நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா Boolean functions எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். Boolean function என்னது? அன்ஃபங்க்ஷன், ஆர் ஃபங்க்ஷன், ஜார் ஃபங்க்ஷன், நாட் ஃபங்க்ஷன், இதெல்லாமே நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். மெக்கலோஜ்-ஸ்பிட்ஸ் நியூரானையும் ப்ரீவியஸ் வீடியோவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோலையும் வந்து சில Boolean functions பற்றி பார்க்க போகிறோம். அது ஏன் நம்ம பார்ப்போம். அண்ட் why do we need weights? வெயிட்ஸ் நம்மளுக்கு ஏன் வேணும்? ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட்ஸ் நம்மளுக்கு எதுக்கு வேணும் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வெயிட்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு. why is w0 equal to minus theta called bias? ஸோ பயாஸ்னு ஒரு டேர்ம் இருக்குது ஆக்சுவலி, ரைட்? பயாஸ் இஸ் நத்திங் பட் w0 மைனஸ் இந்த w0ங்கிற இந்த ஒரு வேல்யூ இருக்குது தெரியுமா? ஸோ திஸ் இஸ் கால் பயாஸ் இன் பெர்செப்ட்ரான். ஸோ இந்த பெர்செப்ட்ரானில் பயாஸ்னு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அந்த பயாஸ் நம்ம எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, பிகாஸ் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா bias is there in all the நீங்கள் இந்த நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த லீனியர் ரெக்ரெஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா there is something called bias. ஸோ இதுலேயுமே வந்து பயாஸ்ன்னு லைக் இந்த டீப் லேர்னிங்லேயும் பயாஸ்ன்னு இருக்குது நியூரல் நெட்ஒர்க்ஸில். ஸோ பயாஸுங்கிறது எதுக்குன்னா இட்ஸ் அ வேல்யூ விச் இஸ் ஆக்சுவலி பயாஸ்னா என்னது? லைக் ஜென்ரலாக பயாஸ் தான் அது சைக்காலஜிக்கலாக பயாஸ்னால் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த ஒரு பர்சன் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு மேலே பயாஸ்டாக இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து இங்கேயுமே. பட் ஆனால் இங்கே எப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு லெட்ஸே வந்து நம்ம ஒரு லீனியர் ரெக்ரெஷன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், ரைட்? லீனியர் ரெக்ரெஷன் நம்ம ட்ரை பண்ணுறோம். பட் ஆனால் நம்ம டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து லீனியராக இல்லை. ஆக்சுவலி டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து ஒரு மாதிரி நான் லீனியராக இருக்குது. பட் ஆனால் ஸ்டில் வி ஆர் யூசிங் லீனியர் ரெக்ரெஷன் ஆர் லீனியர் வி ஆர் அஸ்யூமிங் தட் இட்ஸ் அ லீனியர் ப்ராப்ளம், ரைட்? இந்த அசம்ஷன் இருக்குது தெரியுமா? நம்ம சால்வ் பண்ணுற ப்ராப்ளம் வந்து லீனியர் ப்ராப்ளம் தான் அப்படின்னு நம்ம அஷ்யூம் பண்ணுறோம் தெரியுமா? ஸோ இதுதான் வந்து பயாஸ். இந்த பயாஸ் இஸ் ஆக்சுவலி எரர். ஸோ இந்த எரரை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த பயாஸ்ங்கிற இந்த டேர்ம் நம்ம யூஸ் பண்ணுறோம்.
ஸோ அகெயின் லைக் இந்த பயாஸ் வந்து திஸ் கேன் பி லேர்ன்ட் ஆக்சுவலி இந்த நியூரல் நெட்ஒர்க்ஸில் பார்த்தீங்கன்னா. ஸோ உங்களுக்கு போக போக புரியும். ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட், ரைட். ஸோ இப்போதைக்கு W0 இஸ் அ பயாஸ், அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், ரைட். ஸோ இப்போது லெட்ஸ் சால்வ் அ ப்ராப்ளம், ரைட். ஸோ லெட்ஸ் கன்சிடர் a task of predicting whether a person likes a movie or not. ஒருத்தருக்கு வந்து மூவி பிடிக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த மூவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்க்கு வந்து 3 இன்புட்ஸ் எல்லாமே வந்து பைனரின்னு அஷ்யூம் பண்ணிப்போம், ரைட். ஃபார் சிம்பிளிசிட்டி லெட்ஸ் அஷ்யூம் ஆல் த இன்புட்ஸ் ஆர் பைனரி, 0s and 1s மட்டும் தான் இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் த பாஸ்ட் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது முன்னாடி நம்ம மூவிஸ் பார்த்துருக்கோம் தெரியுமா, ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம வந்து இந்த டேட்டாலாம் கலெக்ட் பண்ணுறோம். ஸோ வி மே கிவ் ஹை வெயிட்ஸ் டு இஸ் டைரக்டர் அட்லி. ஸோ 3 இன்புட்ஸ் இருக்குது. 3 இன்புட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஆக்டர் விஜய்ங்கிறது ஒரு இன்புட், இஸ் ஜானர் த்ரில்லர். ஸோ வந்து பேசிக்காக என்னென்னா X1 வந்து விஜய் நடிச்சிருக்காரா அப்படிங்கிறது X1, அப்புறம் X2ங்கிறது அந்த படம் வந்து த்ரில்லர் படமா அப்படிங்கிறது X2, X3ங்கிறது வந்து அந்த படத்தோட டைரக்டர் வந்து அட்லியா அப்படிங்கிறது வந்து X3. ஸோ இந்த 3 வேரியபிள் வச்சு நம்ம வந்து இந்த மூவி நம்ம பார்க்கலாமா இல்லை பார்க்க வேணாமா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் பேசிக்காக இந்த ப்ராப்ளமில், ரைட். ஸோ பாருங்கள், பேஸ்ட் ஆன் த பாஸ்ட் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வி மே give high weightage to this director Atlee as other inputs. பேசிக்காக நம்ம ப்ரீவியஸ் மூவிஸ் பார்த்துருப்போம் தெரியுமா, அந்த ப்ரீவியஸ் மூவிஸை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னா டைரக்டர் அட்லி நடித்த படம் வந்து மெஜாரிட்டியாக நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷனுக்கு நம்ம வரலாம். ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டைரக்டர் அட்லிங்கிற இந்த X3 இருக்குது தெரியுமா, இந்த X3ங்கிற இந்த வேரியபிளுக்கு வெயிட்டேஜ் நம்ம அதிகமாக கொடுக்கலாம். ஸோ பேசிக்காக இதுக்கு மீனிங் என்னன்னா, ஒருவேளை அந்த நம்ம பார்க்க போகிற படத்தில் வந்து விஜய் நடிக்கலினாலும் பரவாயில்ல, பட் ஆனால் அட்லி இருந்தால் நான் வந்து படம் பார்ப்பேன் அப்படிங்கிறது தான் இதுக்கு மீனிங், ரைட். ஸோ பாருங்கள், ஸ்பெசிஃபிக்கலி ஈவன் இஃப் த ஆக்டர் இஸ் நாட் விஜய், த ஜானர் இஸ் நாட் த்ரில்லர். ஜானர் த்ரில்லராக இல்லாமல் இருந்தாலும் சரி, படம் த்ரில்லராக இல்லைனாலும் சரி, இல்லை விஜய் நடிக்கலினாலும் சரி, ஒருவேளை அட்லி வந்து இருந்தாருன்னா வந்து ஐ கேன் ஸ்டில் வாட்ச் த மூவி. ஸோ அதான் இதுக்கு மீனிங். ஸோ ஸ்டில் we would want to cross the threshold theta by assigning high weight to the டைரக்டர் அட்லிங்கிற வேரியபிளுக்கு நம்ம ஹை வெயிட்டேஜ் நம்ம தர போகிறோம். ஸோ அதுவே பாருங்கள், a movie craze may have a very low threshold and may watch any movie irrespective of genre, actor and director. அதாவது ஒரு மூவி கிரேஸ், ஸோ நம்மள நிறைய பேர் இருப்போம், அதாவது எந்த படம் வந்தாலும் நம்ம போய் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து டசன்ட் மேட்டர், ஆக்டர் வந்து விஜயா இருக்கலாம், ஜானர் த்ரில்லராக இருக்கலாம், இல்லைன்னா வந்து டேரக்டர் அட்லியாக இருக்கலாம், இல்லை யாராக வேணா இருக்கலாம், ரைட். ஸோ எந்த ஆக்டர் நடித்தாலும் சரி எல்லா படமும் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரெஷோல்ட் நம்ம டிஃபைன் பண்ணுவோம் தெரியுமா, டீட்டா, விச் இஸ் டீட்டா இஸ் நத்திங் பட் இந்த நம்ம பார்த்தோமே இந்த W0 = -θ இஸ் கால்ட் பயாஸ். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு பயாஸே இருக்காது பேசிக்காக. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அவங்க வந்து எந்த படம் வந்தாலும் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து லைக் லோவர் த்ரெஷோல்டு, தட் இஸ் 0. அதுவே பாருங்கள், செகண்ட் கேஸ் பாருங்கள், ஆன் த அதர் ஹேண்ட் செலக்டிவ் வியூவர், அதாவது ஒரு செலக்டிவ் வியூவர், ஸோ இந்த படம் மட்டும் தான் பார்ப்பேன் அப்படின்னு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா they only watch thriller starring Vijay and directed by Atlee. அதாவது சில பேர் இருப்பாங்க, அதாவது விஜய் படம் மட்டும்தான் பார்ப்பாங்க, அப்புறம் விஜய் நடித்த படத்தில் த்ரில்லராக இருந்தால் மட்டும்தான் பார்ப்பாங்க, அதுலேயும் வந்து டைரக்டர் அட்லியாக இருந்தால் மட்டும் தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த த்ரெஷோல்ட் வந்து θ = 3 நம்ம வந்து லைக் இது ரெப்ரசென்ட் பண்ணலாம். θ = 3 எப்படி வந்துச்சு, பிகாஸ் நம்ம எல்லாத்துக்குமே வந்து 1 நம்பர் கொடுத்தோம், X1க்கு 1, X2க்கு வந்து 1, X3க்கு 1, பிகாஸ் இந்த 3மே டிக்கானா மட்டும்தான் இந்த படம் பார்ப்பாங்க செலக்டிவ் வியூவர்ஸ். அதனால தான் θ = 3 நம்ம சும்மா கொடுத்துருக்கோம். பட் ஆனால் புரியுதுன்னு நம்புறேன் நம்ம என்ன சொல்ல வரோன்னு, லைக் என்ன நம்ம தெரிஞ்சுக்க வரோன்னு. ஸோ பேசிக்காக இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த θங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வேரியபிள் ஆக்சுவலி, ரைட். இந்த θ is nothing but a threshold, or you can also say it as bias, W0 = -θ. This is also a bias. ஸோ பேசிக்காக இந்த த்ரெஷோல்டு வந்து நம்ம எப்படி டிசைட் பண்ணுறது, ஆக்சுவலி த்ரெஷோல்டு வந்து நம்ம எப்படி டிசைட் பண்ணலாம்னா நம்ம ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி வச்சு தான் நம்ம இந்த த்ரெஷோல்டு டிசைட் பண்ண முடியும். நம்ம சும்மா வந்து ரேண்டமாக ஒரு நம்பரை கொடுக்க முடியாது, ரைட். ஸோ இந்த த்ரெஷோல்டை வந்து நம்ம எப்படியாச்சும் லேர்ன் பண்ணி ஆகணும். ஸோ அதை லேர்ன் பண்ணுறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெர்செப்ட்ரான் வச்சு அதை நம்ம லேர்ன் பண்ணலாம் பேசிக்காக. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்கே சும்மா டீட்டான் கொடுக்காம W0 இருக்குது. W0 W ரெப்ரசன்ஸ் வெயிட்ஸ், W0, W1, W2, W3. ஸோ இந்த வெயிட்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் வந்து லேர்ன் பண்ண முடியும். ஸோ என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த த்ரெஷோல்டை நம்மளால் வந்து லேர்ன் பண்ண முடியும். எப்படி லேர்ன் பண்ண முடியும், ஏன்னா நம்மக்கிட்ட டேட்டா இருக்குது, ப்ரீவியஸ் டேட்டா இருக்குது, அந்த டேட்டா வச்சு நம்ம இந்த த்ரெஷோல்டை லேர்ன் பண்ண முடியும். ஸோ நம்ம மேனுவலாக வந்து θ = 3, θ = 0 அந்த மாதிரி நம்ம மேனுவலாக கொடுக்க தேவையில்லை, ரைட், பெர்செப்ட்ரானில். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ஸோ மூவிங் அஹெட், ஆல்ரைட். ஸோ
பர்செப்ட்ரான் வர்சஸ் மிக்கோலஸ் ஸ்பிட்ஸ் நியூரான். ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் தெளிவாக பார்த்துருவோம் இப்போது. ஸோ பாருங்கள், ஃபார்முலா டிஃப்ரென்ஸ் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நான் முன்னாடி ஸ்லைடில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஃபார்முலா டிஃப்ரென்ஸ் வந்து இட்ஸ் நத்திங் பட் நம்ம பர்செப்ட்ரானில் வெயிட்ஸ் இல்லை, பர்செப்ட்ரானில் மிக்கோலஸ் ஸ்பிட்ஸ் நியூரானில் வெயிட்ஸ் இல்லை, பர்செப்ட்ரானில் வெயிட்ஸ் இருக்குது, ரைட்? ஸோ இதான் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். ஸோ என்ன இருக்குன்னு பார்ப்போம் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஃப்ரம் தி ஈக்குவேஷன் இட் ஷுட் பி கிளியர் தட் ஈவன் பர்செப்ட்ரான் செப்பரேட்ஸ் த இன்புட் ஸ்பேஸ் இன்டு 2 halves. ஸோ பேசிக்காக இதுக்கு என்ன மீனிங்னா, நம்மக்கிட்ட வந்து பாயிண்ட்ஸ் இருக்குது. லெட்ஸே நம்மக்கிட்ட வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குது. ஒன்று வந்து எக்ஸ், இன்னும் வந்து ஓன்னு வச்சுக்கலாம், ரைட்? OX. ஸோ இந்த OXன்னு வந்துச்சுன்னா பேசிக்காக நம்ம பர்செப்ட்ரானுமே வந்து இந்த ஒரு ப்ராப்ளமை 2ஆக டிவைட் பண்ணுது, ரைட்? அதாவது ஒரு ஒரு லீனியர் டெசிஷன் பவுண்டரி வச்சு இது வந்து it actually separates the input space into 2 halves. So 2 halves நான் எதுக்கு சொல்கிறேன்னா, let's say x is actually greater than 0, right? X is actually greater than 0. இந்த x வந்து this is greater than 0, right? Greater than or equal to 0. இந்த O வந்து பார்த்தீங்கன்னா O is actually less than 0. O is actually less than 0. So Oவும் 0 ஒரே மாதிரி தான் இருக்குது. So let's assume this is negative and this space is positive. ஸோ அதான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. அதாவது இந்த ஸ்பேஸ் பாருங்கள், இந்த ஸ்பேஸ் திஸ் இஸ் ஆக்சுவலி எக்ஸ் அண்ட் இந்த ஸ்பேஸ் திஸ் ஆக்சுவலி ஓ. ஸோ பேசிக்காக இந்த மாதிரி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணால் திஸ் ஆக்சுவலி ஸ்பிளிட்டிங் த இன்புட் ஸ்பேஸ் இன்டு 2. அதுதான் வந்து இந்த ஒரு பாயிண்ட் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஆல் இன்புட்ஸ் விச் ப்ரொடியூஸ் 1 லை ஆன் த சேம் ஒன் சைட் அண்ட் ஆல் இன்புட்ஸ் விச் ப்ரொடியூஸ் 0 லை ஆன் த அதர் சைட். ஸோ அதுக்கும் சேம் மீனிங் தான். அதாவது ஒன் அவுட்புட் தர அவுட்புட்ஸ் எல்லாமே வந்து ஒரு சைடு இருக்குது, 0 எல்லாமே ஒரு சைடு இருக்குது, ரைட்? In other words, a single perceptron can only be used to implement linearly separable function, right? அதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து லீனியர்லி செப்பரபிளாக இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த சிங்கிள் பெர்செப்ட்ரானால வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும். அதாவது ஒரு லீனியர்லி செப்பரபிள் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு மீனிங் என்னன்னா, இங்கே பாருங்கள், இந்த O எல்லாமே ஒரு சைடு இருக்குது, எக்ஸ் எல்லாமே ஒரு சைடு இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணலாம், we can just draw a linearly separable function. இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணி நம்மளால வந்து இந்த லைனுக்கு வந்து லெஃப்ட் சைடு இருக்கிறது எல்லாமே 0, இந்த லைனுக்கு ரைட் சைடு இருக்கிறது எல்லாமே எக்ஸ்ன்னு நம்மளால ஈஸியாக சொல்லிட முடியுது. பட் அதுவே வந்து ஒரு நான் லீனியர்லி செப்பரபிள் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே என்கிட்ட வந்து இங்கே எக்ஸ் இருக்குது அண்ட் இங்கே O இருக்குது, ரைட்? அதே மாதிரி இங்கேயுமே வந்து O இருக்குது, அப்புறம் இங்கே எக்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து என்னால் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வச்சு செப்பரேட் பண்ண முடியாது, ரைட்? நீங்கள் எப்படி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களால் வந்து செப்பரேட் பண்ண முடியாது பேசிக்காக. ஸோ இது வந்து ஒரு நான் லீனியர்லி செப்பரபிள் ஃபங்க்ஷன், ரைட்? ஸோ இந்த நான் லீனியர்லி செப்பரபிள் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து சிங்கிள் பெர்செப்ட்ரான் வச்சு சால்வ் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு அப்சர்வேஷன், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, தென் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? ஸோ இந்த பிரச்சனை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிக்கோலஸ் ஸ்பிட்ஸ் நியூரான்லையுமே இருந்துச்சு. பட் ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ் இங்கே? டிஃப்ரென்ஸ் வந்து ஒன்றுமே இல்லை. திஸ் நத்திங் பட் வெயிட்ஸ் இன்க்ளூடிங் த த்ரெஷோல்ட். நான் சொன்னேன் தெரியுமா, த்ரெஷோல்ட்னா என்னது? த்ரெஷோல்ட் இஸ் நத்திங் பட் W0 = -θ நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோம். ஸோ அதுவுமே வந்து நம்மளால, ஸோ த்ரெஷோல்ட் கேன் ஆல்சோ பி லேர்ன்ட் அண்ட் இன்புட்ஸ் கேன் பி ரியல் வேல்யூட். இன்புட்ஸ் வந்து பூலியனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரியல் வேல்யூட் இன்புட்ஸாக இருக்கலாம் பெர்செப்ட்ரானில். ஸோ அது ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, we can just revisit some boolean functions. ஸோ நம்ம மிக்கோலஸ் ஸ்பிட்ஸ் நியூரானில் பார்த்த boolean functionsல அதை பார்த்துட்டு அதை வந்து எப்படி நம்ம பெர்செப்ட்ரான் அல்காரிதம் சால்வ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம், ரைட்? ஸோ இங்கே பாருங்கள், ஆர் ஃபங்க்ஷன் இது. ஸோ சேம் சிம்பிள் ஆர் ஃபங்க்ஷன் தான். 2 இன்புட் இருக்குது, ரைட்? ஸோ 0 0னா 0, 1 0னா 1 அவுட்புட், 0 1னா 1 1 1 அவுட். சிம்பிள் வந்து இது வந்து ஒரு ஆர் கேட் ஃபங்க்ஷன். ஆர் கேட் எல்லாருக்குமே தெரியும் நம்புறேன். ஸோ இதை வந்து நம்ம இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம். W0 இஸ் நத்திங் பட் இட்ஸ் நத்திங் பட் த பயாஸ். ஸோ WX, அதாவது இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, W of I என்னது? W of I இஸ் ஆல் ரைட். ஸோ W of I வந்து லெட்ஸ் சே W of I வந்து 1 நம்ம அஷ்யூம் பண்ணுவோம். ஸோ W of I 1 இருந்துச்சுன்னா என்னது? 1 × 0 + 1 × 0. W2மே வந்து 1ன்னு அஷ்யூம் பண்ணுவோம். ஸோ 1 × 0 + 1 × 0னா வந்து 0 ஆகுது, which is actually like we can say less than or equal to 0. அதே மாதிரி நெக்ஸ்ட் இது பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து W1 வந்து இங்கே வந்து 1 ஆகிடும். ஸோ அதாவது W1 வந்து 1ன்னு அஷ்யூம் பண்ணி W2வும் 1ன்னு அஷ்யூம் பண்ணால், லெட் மீ ரைட் இட் சம்வேர். W1 = 1ன்னு அஷ்யூம் பண்ணுவோம், W2மே வந்து 1ன்னு அஷ்யூம் பண்ணுவோம். ஸோ இப்படி அஷ்யூம் பண்ணிவிட்டு இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி பாருங்கள். W1 × x1, W2 × x2. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஸோ இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும் பேசிக்காக, ரைட்? ஸோ சிம்பிள் மேத்ஸ் தான் இது, தெரியும், இது புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பவுண்டரி கிடைக்கும். ஸோ பேசிக்காக இதுக்கு என்ன மீனிங்னா, இந்த அவுட்புட் 1ஆக இருக்கிறதெல்லாம் பாருங்கள். இந்த அவுட்புட் 1ஆக இருக்கிறதெல்லாம் இட் இஸ் லைஸ் இன் அ டிஃப்ரெண்ட் சைடு.
அதாவது திஸ் இஸ் கிரேட்டர் தேன் 0 நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அதுவே வந்து இந்த அவுட்புட் வந்து 0 வந்துச்சுன்னா திஸ் லைஸ்னஸ் டிஃப்ரென்ஷியேட். ஸோ அதனால இந்த அவுட்புட் வந்து லைக் லெஸ் தேன் 0 நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன்லாம் சால்வ் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன்லாம் கொஞ்சம் இந்த சைடு இந்த டபிள்யூ ரைட். ஸோ இந்த W நாட்டை வந்து இந்த சைட் கொண்டு போனால் லைக் நம்மளுக்கு ஒரு வேறு ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த W நாட்டை வந்து 0க்கு இந்த சைட் கொண்டு போனால் -W நாட்னு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி லைக் இதை சிம்பிளிஃபை பண்ணால், இந்த ஈக்குவேஷன் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும் பேசிக்காக. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ பேசிக்காக இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணால் திஸ் ஆக்சுவலி லீனியர் ஈக்குவேஷன். இது வந்து சிம்பிள் அந்த 8th ஸ்டாண்டர்ட் லெவல் ஆல்ஜிப்ரா தான். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா இந்த வேல்யூஸ் கிடைக்குது பேசிக்காக. ஸோ W0 equal to -1, W1 equal to 1.1, W2 equal to 1.1. ஸோ இந்த மூணு வேல்யூஸை வச்சு நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அந்த ஈக்குவேஷனோட ஃபார்முலா என்னன்னா, இட்ஸ் அகைன் அ ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். அண்ட் அந்த ஈக்குவேஷனோட ஃபார்முலா என்னன்னா, இட்ஸ் நத்திங் பட் W1 x1 plus W2 x2 plus W2 into x2 plus W0. ஸோ this is actually a straight line equation, right? இது வந்து ஒரு straight line equation. ஸோ இந்த straight line equations நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணால் இதான் அந்த லைன் பாருங்கள், இந்த ஈக்குவேஷன். இதை நம்ம ட்ரா பண்ணால் நம்மளுக்கு வந்து இந்த ஒரு லைன் கிடைக்குது. ஸோ இந்த லைன் நம்ம எதுக்கு ட்ரா பண்ணுறோம்னா, this is actually a decision boundary நான் சொல்லுவேன். this is a linear decision boundary. ஸோ இந்த லைனை நம்ம ட்ரா பண்ண அப்புறம் நமக்கு என்ன தெரியுதுன்னா, let's mark the outputs. ஸோ 0 என்ன அவுட்புட் வந்துச்சு நம்மளுக்கு ஆர் கேட்டில் 0 வந்துச்சு, ரைட். 1 என்னது 1, அதேமாதிரி 1 என்னது 1 அவுட்புட் வந்துச்சு. 0 என்னது 1 அவுட்புட் வந்துச்சு. 0 என்னது 1 அவுட்புட் வந்துச்சு பேசிக்காக, ரைட். ஸோ இப்போது இதில் உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, பேசிக்காக இந்த டெசிஷன் பவுண்டரிக்கு லெஃப்ட் சைடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் 0 வரும்னு நம்மளுக்கு புரியுது. இந்த டெசிஷன் பவுண்டரிக்கு ரைட் சைடு எல்லாமே வந்து 1 அவுட்புட் வருது, ரைட். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு தெரியணும், ரைட். அதாவது இந்த ஒரு டெசிஷன் பவுண்டரி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆக்சுவலி ஸ்பிளிட்டிங் த அவுட்புட்ஸ். அதாவது 1 எல்லாமே ஒரு சைடு லை ஆகுது, 0 எல்லாமே ஒரு சைடு லை ஆகுது. ஸோ அதான் வந்து இந்த டெசிஷன் பவுண்டரி. ஸோ பேசிக்காக இதில் உங்களுக்கு என்ன தெரியணும்னா, ஒரு ஆர் ஃபங்க்ஷனை வந்து நம்மளால் வந்து ஒரு சிங்கிள் பர்செப்ட்ரான் வச்சு நம்மளால் வந்து ரெப்ரசென்ட் பண்ண முடியுது ஈஸியாக, ரைட். ஸோ அதான் வந்து உங்களுக்கு தெரியணும். மூவிங் அஹெட், இது நம்ம எதுக்கு பார்த்தோன்னு உங்களுக்கு இப்போ புரியும், ரைட். ஸோ ஐ நோ தட் இட்ஸ் கெட்டிங் போரிங், பட் ஆனால் ப்ளீஸ் ஸ்டே வித் மீ, உங்களுக்கு தெளிவாக புரியும். அட் எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ நம்ம எதுக்கு இதெல்லாம் பார்க்குறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம இதற்கு நம்ம நிறைய விஷயம் பார்த்தோம். கோல்லாம் என்ன பர்செப்ட்ரானுக்கு, வாட் இஸ் த கோல் ஆஃப் பர்செப்ட்ரான்? ஸோ கோல் ஆஃப் தி பர்செப்ட்ரான் என்னன்னு நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம அந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் இந்த ஒரு லைன் ட்ரா பண்ண தெரியுமா? சப்போஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணுற லைனுக்கு வந்து லெட்ஸ் அஷ்யூம் நம்மளோட W1 W2 இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா W1 W2 W0. ஸோ W1 வந்து -1, W2மே வந்து -1, W0 -W0 வந்து 1 நம்ம அஷ்யூம் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம அஷ்யூம் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னா, இந்த மாதிரி ஒரு லைன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த லைன் பாருங்கள், இந்த லைனில் வந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, ஸோ இந்த லைனுக்கு லெஃப்ட் சைடு எல்லாமே வந்து 0, ரைட். இந்த லைனுக்கு ரைட் சைடு எல்லாமே வந்து 1. ஸோ இப்படி நம்ம வந்து இதுதான் வந்து நம்மளுக்கு தெரியுது பேசிக்காக இந்த டெசிஷன் பவுண்டரி, இந்த டெசிஷன் பவுண்டரி ட்ரா பண்ணால். பட் ஆனால் நம்ம ஆக்சுவல் கிரவுண்ட் ட்ரூத் என்னது, ஆக்சுவல் வேல்யூஸ் என்னது, ஆக்சுவல் வேல்யூஸ் பார்ப்போம். 0 என்னது ஆர் கேட்டுக்கு 0, 1 என்னது ஆர் கேட்டுக்கு 1, 1 என்னது ஆர் கேட்டில் வந்து அவுட்புட் 1, 0 என்னது ஆர் கேட்டில் 1. ஸோ இப்போ பாருங்கள், இங்கே வந்து ஆக்சுவலி ஒரு மிஸ்கிளாசிஃபிகேஷன் நடந்திருக்கு. அதாவது நான் என்ன சொன்னேன், இப்போ நம்ம ஒரு டெசிஷன் பவுண்டரி ட்ரா பண்ண தெரியுமா, இதுக்கு ரைட் சைடு எல்லாமே 1 நான் சொன்னேன். பட் ஆனால் இந்த ரைட் சைடு பாருங்கள், ரைட் சைடில் வந்து ஆக்சுவலி ஒரு 0 இருக்குது. பேசிக்காக ஒரு 0 இங்கே இருக்குது, ரைட். ஒரு 0 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஒரு 0 ஒரு அவுட்புட் வந்து ஒரு மிஸ்கிளாசிஃபை ஆகிருக்கு. அதனால தான் இங்கே பாருங்கள், வாட் இஸ் ராங் வித் திஸ் லைன், வி மேக் அன் எரர் ஆஃப் 1 out of 4 இன்புட்ஸ். ஸோ இந்த நாலு இன்புட்ஸ் இருக்குது. இந்த 4 இன்புட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்து கரெக்டாக கிளாஸிஃபை ஆகிருக்கு, விச் இஸ் ஆல் தீஸ் ஒன்ஸ். ஸோ இந்த ஒன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டான ஒரு சைடு தான் வந்து கிளாஸிஃபை ஆகிருக்கு. பட் ஆனால் ஒரு 0 வந்து மிஸ்கிளாஸிஃபை ஆகிருக்கு. ஸோ அதனால தான் வந்து 1 out of 4 இன்புட்ஸ் ஆர் மிஸ்கிளாஸிஃபைட் நான் இங்கே சொல்லியிருக்கேன், ரைட். வி மேக் அன் எரர் ஆஃப் 1 out of 4 இன்புட்ஸ். ஸோ 0 வந்து மிஸ்கிளாஸிஃபை ஆகிருக்கு, 0 வந்து ஒன் சைடு வந்து ப்ரெடிக்ட் ஆகிருக்கு, விச் இஸ் ஆக்சுவலி ராங். ஸோ பர்செப்ட்ரானோட கோல் என்னது, பர்செப்ட்ரானோட கோல் என்னன்னா டு லேர்ன் ஆல் தீஸ் வெயிட்ஸ் ப்ராப்பர்லி. இந்த W0, W1 அப்புறம் W2 until Wn. ஸோ இந்த வெயிட்ஸ் இருக்குது தெரியுமா, இந்த வெயிட்ஸ் எல்லாமே நம்ம ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும். இந்த வெயிட்ஸ் நம்ம ப்ராப்பராக லேர்ன் பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன ஆகும், நம்ம கரெக்டாக அந்த லைன் ட்ரா பண்ணிடலாம். அந்த லைன் ஆர் இட்ஸ் அ டெசிஷன் பவுண்டரி ஆர் டெசிஷன் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லலாம். இந்த டெசிஷன் ஃபங்க்ஷனை வந்து நம்ம கரெக்டாக நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணிடலாம். இந்த W0 இந்த வெயிட்ஸ் எல்லாமே கரெக்டாக லேர்ன் பண்ணிட்டான்.
ஸோ வி ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் தோஸ் வேல்யூஸ் ஆஃப் W0, W1, W2 which result in zero error. ஸோ நம்ம எரர் வந்து ஜீரோ ஆகணும். ஸோ அந்த ஜீரோ எரர் ஆகிற மாதிரி W0, W1, W2 நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் till Wn. ஸோ இந்த வெயிட்ஸ் we have to find weights in such a way that our error is close to zero. அதான் வந்து பர்செப்ட்ரானோட கோல் பேசிக்காக. ஸோ புரியுது நம்புகிறேன், ரைட்? ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் இதில் பார்த்தோம், லைக் ப்ரீவியஸ் இதில் W0, W1, W2க்கு வந்து வேறு வேல்யூஸ் நம்ம வந்து வச்சோம், ரைட்? அந்த வேறு வேல்யூஸ் வைக்கும் போது நம்மளோட டெசிஷன் பவுண்டரி இப்படி வந்துச்சு. பட் ஆனால் இப்போ வந்து வேறு வேல்யூஸ் நம்ம வச்சோம். ஸோ அப்படி இப்போ வேறு வேல்யூஸ் வைக்கும் போது வேறு ஒரு லைன் நம்மளுக்கு கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி வேறு லைன் நம்மளுக்கு கிடைக்கும். பட் ஆனால் எந்த லைன் வந்து பெஸ்ட் லைன் அப்படிங்கிறது வந்து நம்ம டிசைட் பண்ணணும். அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு இந்த வெயிட்ஸ் வந்து நம்ம கரெக்டாக லேர்ன் பண்ணணும். ஸோ அதான் வந்து பர்செப்ட்ரானோட மெயின் கோல். ஸோ இதை நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு பர்செப்ட்ரான் லேர்னிங் ஆல்கோரிதம்னு ஒரு ஆல்கோரிதம் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் வந்து நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். அதை நம்ம பார்ப்போம். ஆல்ரைட். ஸோ பர்செப்ட்ரான் லேர்னிங் ஆல்கோரிதம் இது ரொம்ப சிம்பிளான ஆல்கோரிதம் தான். ஸோ பேசிக்காக இந்த ஆல்கோரிதம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, லெட்ஸ் அஷ்யூம் பிங்கிறது பாசிட்டிவ்னு நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம், என்னங்கிறது நெகட்டிவ்னு நம்ம அஷ்யூம் பண்ணிப்போம், ரைட்? ஸோ n வந்து நெகட்டிவ், p வந்து பாசிட்டிவ். ஸோ while not convergence do, let's pick randomly xங்கிற ஒரு சாம்பிளை வந்து p union n which is nothing but positive union negative. ஸோ இந்த பாசிட்டிவ் சாம்பிள்ஸ், நெகட்டிவ் சாம்பிள்ஸ் இதில் வந்து இது எல்லாத்தையுமே வந்து கம்பைன் பண்ண ஒரு சாம்பிள் கிடைக்கும் தெரியுமா? அந்த கம்பைன் சாம்பிள் வந்து x நம்ம பிக் பண்ணுறோம். So if x belongs to positive, xங்கிற இந்த இன்புட் வந்து let's say it belongs to positive class, but w dot of w into x is less than 0. அதாவது x வந்து belongs to positive class, right? x belongs to, first case என்னது, x belongs to positive. But if w of x, w into x is less than 0, இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா w equal to w plus x நம்ம அப்டேட் பண்ணலாம், ரைட்? ஸோ w equal to w plus x நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம். அதுவே செகண்ட் கேஸ் பாருங்கள், இஃப் த டேட்டா பாயிண்ட் x பிலாங்ஸ் டு நெகட்டிவ் பட் w டாட் x இஸ் கிரேட்டர் than or equal to 0. ஒருவேளை வந்து x பிலாங்ஸ் டு நெகட்டிவ், ஸோ x பிலாங்ஸ் டு நெகட்டிவ், ரைட்? x பிலாங்ஸ் டு நெகட்டிவ், x வந்து நெகட்டிவ் கிளாஸில் வந்து இருக்குது. பட் இஃப் w டாட் ஆஃப் x, w into x is greater than w into x is greater than 0. ஸோ இப்படி இருந்துச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா w equal to w minus x நம்ம அப்டேட் பண்ணலாம். ஸோ இதுக்கு மீனிங் என்னன்னா, ஒரு வேளை லெட்ஸ் சே, ஸோ இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் கிளாஸ், இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ் கிளாஸ். லெட்ஸ் சே நம்ம பாசிட்டிவ் கிளாஸில் வந்து நெகட்டிவ் சாம்பிள்ஸ் இருக்குது, ரைட்? பாசிட்டிவ் கிளாஸில் வந்து நெகட்டிவ் சாம்பிள்ஸ் இருக்குது, அண்ட் இந்த நெகட்டிவ் சாம்பிளில் வந்து பாசிட்டிவ் சாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த பாசிட்டிவ் சாம்பிள்ஸ்க்கு நம்ம என்னவா அப்டேட் பண்ணுறோம்னா, பாசிட்டிவ் சாம்பிள்ஸ் வந்து w equal to w plus x நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம். ஸோ இப்படி அப்டேட் பண்ணனால என்ன ஆகிடும்னா, இந்த சாம்பிள்ஸ் வந்து ஹைப்போதெட்டிக்கலாக இது வந்து இந்த சைட் மூவ் ஆகிடுன்னு நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த நெகட்டிவ்க்கு வந்து நம்ம நெகட்டிவ் சாம்பிள் வந்து சப்போஸ் பாசிட்டிவ் இதில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, we can just update the weights to w equal to w minus x. ஸோ இது வந்து இந்த சைடு வந்து மூவ் ஆகிடும். ஸோ இது வந்து ஹைப்போதெட்டிக்கலாக நான் சொல்கிறேன், பட் ஆனால் இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் மூவ் ஆக போகிறது இல்லை. நம்ம டெசிஷன், இந்த லைன் இருக்குது தெரியுமா, இந்த டெசிஷன் லைன், இந்த ஸ்ட்ரெயிட் லைன், இந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் நம்ம வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த வெயிட்ஸ் அப்டேட் பண்ணுறது மூலியமாக இந்த ஸ்ட்ரெயிட் லைனை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து மேபி ஸ்ட்ரெயிட் லைன் இங்கே இருக்கலாம், அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம அப்டேட் பண்ணுறது இங்கே இருக்கலாம், அப்புறம் இங்கே வரும். ஸோ நம்ம ஆப்டிமலான நம்ம பாயிண்ட் வந்து நம்ம வந்து ஈஸியாக நம்மளால செலக்ட் பண்ண முடியுது இந்த ஆல்கோரிதம் யூஸ் பண்ணி. ஸோ புரியுதுன்னு நம்புறேன் நம்ம என்ன பண்ணுறோன்னு. ஸோ பேசிக்காக அண்ட் இன்னொரு லாஜிக் என்னன்னா, காமன் சென்ஸ் என்னன்னா, நம்மளோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கணும், பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து இட் ஷுட் லை இன் அ டெசிஷன் பவுண்டரி சச் தட் w of x equal to greater than 0 இருக்கணும், ரைட்? ஸோ இந்த greater than 0 வந்துச்சுன்னா நம்ம கரெக்டான ஒரு சைடு இருக்கும் நம்மளுக்கு மீனிங். ஆனால் லெஸ் தேன் 0 வந்துச்சுன்னா மட்டும் தான் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறோம். லெஸ் தேன் 0 வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இந்த w equal to w plus x நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறோம். லெட்ஸே வந்து நம்மளோட w வந்து இனிஷியலாக வந்து 0 இருக்கு, அண்ட் x வந்து லெட்ஸே x வந்து 1 இருக்கு, x வந்து லெட்ஸே 0.5 இருக்கு, ரைட்? x வந்து 0.5, w வந்து let's say it's okay, let's say w is minus 0.5, x sorry, I think I'm confusing. So என்ன அஷ்யூம் பண்ணலாம்னா, ஓகே ஆல்ரைட், ஸோ லெட்ஸ் சே எக்ஸ் வந்து மைனஸ் 0.5, அப்புறம் w வந்து 0 நம்ம அஷ்யூம் பண்ணலாம். ஸோ இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குது, 0 கிடைக்குது, ரைட்? ஸோ அதனால் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், 0 கிடைக்குது. ஸோ நம்ம ஓகே
ஸோ லெட் மீ மேக் இட் சிம்பிள். ஸோ வேறு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். சாரி ஃபார் த கன்ஃபியூஷன். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான நம்பர் கிடைக்க மாட்டேங்குது. லெட்ஸ் சே எக்ஸ் ஈக்குவல் டு 1, அப்புறம் w ஈக்குவல் டு -0.5, ரைட், -0.5. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? -0.5 கிடைக்கும். ஸோ -0.5 இஸ் ஆக்சுவலி less than 0, right, less than 0. And let's say this x actually belongs to the positive class. இது வந்து பாசிட்டிவ் கிளாஸ்க்கு பிலாங் ஆகுது. ஸோ இந்த கண்டிஷன் தான் இது. ஸோ இந்த கண்டிஷனுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்? w = w + x நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ w என்னது -0.5. ஸோ -0.5, ரைட், -0.5 ப்ளஸ் w என்னது x என்னது x வந்து 1. ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு வந்து 0.5 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ w வந்து 0.5 அப்டேட் ஆகிடும், ரைட். ஸோ இந்த 0.5 அகைன் எக்ஸோட மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ x வந்து என்னது? x இஸ் நத்திங் பட் 1. இப்போ நியூ w என்னது? நியூ w இஸ் நத்திங் பட் 0.5. ஸோ இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 1 × 0.5 வந்து 0.5 கிடச்சிரும். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இஃப் கண்டிஷன் வந்து லைக் ஃபால்ஸ் ஆகிடும். அதாவது நம்ம wx வந்து this will be greater than 0 ஆகிடும். ஸோ இந்த greater than 0 ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து இந்த while loop இந்த ஒரு லூப்பை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ பேசிக்காக இதனால நம்மளுக்கு என்ன புரியணும்னா, we have found the proper value of w, ரைட். நம்ம அந்த w வந்து இன்ஷியலாக என்ன வந்துச்சு? -0.5 வந்துச்சு. பட் ஆனால் நம்ம ப்ராப்பரான ஒரு கரெக்டான வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த கரெக்டான வேல்யூ கண்டுபிடிச்சதுனால நம்மளுக்கு என்ன நடக்குது? நம்மளால வந்து கரெக்டாக இந்த டெசிஷன் பவுண்டரியை ட்ரா பண்ண முடியுது, இந்த லைனை கரெக்டாக ட்ரா பண்ண முடியுது. ஸோ அதான் வந்து இதுக்கான மீனிங். ஸோ சிம்பிளான அல்கோரிதம் தான். நீங்கள் ஒரு பேப்பரும் பென்னும் எடுத்து நீங்கள் வந்து ட்ரை ரன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும், ரைட். ஸோ ஐ ஹோப் இட் மேக் சென்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? டிட் பர்செப்ட்ரான் சால்வ் ஆல் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் மெக்கலோட்-ஸ்பிட்ஸ் நியூரான்? ஸோ நம்ம இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தோம் தெரியுமா? நான் பூலியன் இன்புட்ஸு, வாட் அபவுட் நான் பூலியன் இன்புட்ஸ்? ஸோ நான் பூலியன் இன்புட்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த பர்செப்ட்ரான் வச்சு சால்வ் பண்ண முடியுமா? ஆப்வியஸாக சால்வ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம பெர்செப்ட்ரான் வந்து இட் ஆல்சோ அக்செப்ட்ஸ் ரியல் வேல்யூட் இன்புட்ஸ், ரைட். ரியல் வேல்யூவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணுது. ஸோ அதனால் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. டு வி ஆல்வேஸ் நீட் டு ஹேண்ட் கோட் த த்ரெஷோல்ட்? இந்த த்ரெஷோல்டை நம்ம எப்பயுமே வந்து நாம தான் அசைன் பண்ணணுமா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இந்த த்ரெஷோல்டை நம்மளால லேர்ன் பண்ண முடியும். ஆர் ஆல் இன்புட்ஸ் ஈக்குவல்? எல்லா இன்புட்ஸும் ஈக்குவலா? இல்லை, நம்ம இன்புட்ஸ்க்கு வந்து வெயிட்டேஜ் நம்ம கொடுக்க முடியும். எப்படி நம்ம வெயிட்டேஜ் நம்மளால கொடுக்க முடியுது பெர்செப்ட்ரான் யூஸ் பண்ணி? ஏன்னா நம்ம வந்து வெயிட்ஸ் யூஸ் பண்ணுறோம். வெயிட்ஸ் யூஸ் பண்ணுறது மூலியமாக நம்மளால் வந்து வெயிட்டேஜ் கொடுக்க முடியுது, ரைட். ஸோ அதனால் இந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடுச்சு. வாட் அபவுட் ஃபங்க்ஷன்ஸ் விச் ஆர் நாட் லீனியர்லி செப்பரபிள்? ஸோ இந்த ஒருவேளை நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து நான் லீனியர்லி செப்பரபிளாக இருந்துச்சுன்னா இந்த ஒரு ப்ராப்ளமும் நம்மளால் பெர்செப்ட்ரான் வச்சு சிங்கிள் பெர்செப்ட்ரான் வச்சு நம்மளால் சால்வ் பண்ண முடியுதா? நம்மளால் சால்வ் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் இப்போது. ஸோ இந்த XOR ஃபங்க்ஷன் பாருங்கள். XOR ஃபங்க்ஷன் எல்லாருக்குமே தெரியும் நம்புறேன். ஸோ XOR ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்புட் இருக்குதுனால 2 இன்புட்டுமே சேமாக இருந்துச்சுன்னா அவுட்புட் 0 வரும். அதே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து 1 வரும், ரைட். ஸோ இதான் வந்து XOR ஃபங்க்ஷன். ஸோ XOR ஃபங்க்ஷனுக்கான அகைன் வந்து இது வந்து ரெப்ரஸன்டேஷன், ரைட். இது வந்து சிம்பிளான ரெப்ரஸன்டேஷன், பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அண்ட் இந்த ஈக்குவேஷன்லாம் சால்வ் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்கும், இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபங்க்ஷன் கிடைக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம் இப்போது. ஸோ லெட்ஸ் மார்க் டவுன் த அவுட்புட்ஸ். ஸோ 0 நம்மளுக்கு என்ன அவுட்புட் வரும்? 0 அவுட்புட் வந்து 0 தான் வரும், ரைட். 0 தான் வரும். 1 நம்மளுக்கு அவுட்புட் என்னது? 1 நம்மளுக்கு வந்து 1. 1 நம்மளுக்கு அவுட்புட் என்னது? XOR கேட்டில் 1 0 தான் நம்மளுக்கு அவுட்புட் வரும். அதேமாதிரி 1 நம்மளுக்கு என்ன அவுட்புட் வரும்? 1 வரும், ரைட். ஸோ இப்போது கேன் வி ட்ரா டெசிஷன் பவுண்டரி ஹியர்? லீனியராக நம்மளால இங்கே செப்பரேட் பண்ண முடியுதா? ஸோ என்னால் வந்து இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ண முடியும். லெட்ஸ் நான் இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இப்படி லைன் ட்ரா பண்ணால் 0s எல்லாம் ஒரு பக்கம் இருக்குது, 1 எல்லாம் ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னு என்னால் சொல்ல முடியுமா? என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே ஒரு 0 இருக்குது, ரைட். இங்கே ஒரு 0 இருக்குது, லெஃப்ட் சைடு ஒரு 0 இருக்குது, ரைட் சைடுமே 0 இருக்குது. அதனால் ஐ கேன் ட்ரா டெசிஷன் பவுண்டரி. சப்போஸ் நான் வந்து இங்கே ஒரு டெசிஷன் பவுண்டரி ட்ரா பண்ணுறேன். ஸோ என்னால் வந்து இப்படி ட்ரா பண்ண முடியுமா? பாருங்கள், எனக்கு வந்து இங்கேயுமே 0 இருக்குது, லெஃப்ட் சைடுமே 0 இருக்குது, ரைட் சைடுமே 0 இருக்குது. என்னால் வந்து 1s and 0 என்னால் எப்படி வந்து ஒரு லீனியர் டெசிஷன் பவுண்டரி ட்ரா பண்ணாலும் என்னால் வந்து செப்பரேட் பண்ண முடியல பேசிக்காக. ஸோ அதனால தான் வந்து திஸ் இஸ் கால்ட் நான் லீனியர்லி செப்பரபிள் ஃபங்க்ஷன், ரைட். ஏன் வந்து XOR ஃபங்க்ஷன் வந்து நான் லீனியர்லி செப்பரபிள் ஃபங்க்ஷன் புரியுதுன்னு நம்புகிறேன். ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க டேட்டா சயின்ஸ் ரிலேட்டட் அப்படின்னா வந்து இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் பேசிக்காக. XOR ஃபங்க்ஷன், அதாவது ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க, அண்ட் ஆர் XOR XNOR இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸில் வந்து எது வந்து நான் லீனியர்லி செப்பரபிள்னு கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்கும் போது நீங்கள் என்ன சூஸ் பண்ணணும்னா XOR அப்புறம் XNOR. XNORமே வந்து பார்த்தீங்கன்னா XNOR இஸ் ஆல்சோ a நான் லீனியர்லி செப்பரபிள் ஃபங்க்ஷன். XNOR இஸ் நத்திங் பட் த நெகேஷன் ஆஃப் XNOR.
XNOR இஸ் நத்திங் பட் நெகேஷன் ஆஃப் XOR. ஸோ இந்த XNORமே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆல்சோ நான் லீனியர்லி செப்பரபிள் ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ட்ரா பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி ஜாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன் ட்ரா பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும், ரைட்? ஸோ இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ ஐ ஹோப் லைக் இது வந்து ஏன் நான் லீனியர்லி செப்பரபிள் ஃபங்க்ஷன் புரியுதுன்னு நம்புறேன். அகைன் இந்த பெர்செப்ட்ரான் யூஸ் பண்ணியுமே வந்து நம்மளால இந்த நான் லீனியர்லி செப்பரபிள் ஃபங்க்ஷனை சால்வ் பண்ண முடியல. ஸோ இதுக்கான சொல்யூஷன் தான் என்ன, அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், ரைட்? மூவிங் அஹெட். ஆல்ரைட். ஸோ இது வரைக்கும் நமக்கு என்ன தெரியுது? ஸோ நான் லீனியர்லி செப்பரபிள் ஃபங்க்ஷன் நம்மளால ஒரு சிங்கிள் பெர்செப்ட்ரான் வச்சு சால்வ் பண்ண முடியலன்னு நம்மளுக்கு தெரியுது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ் ஆர் நாட் லீனியர்லி செப்பரபிள். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாட் லீனியர்லி செப்பரபிள், வில் ஆல்வேஸ் கண்டெயின் அவுட்லயர், ரைட்? இன்ஃபேக்ட் சம்டைம்ஸ் தேர் மே நாட் பி எனி அவுட்லயர்ஸ், பட் ஸ்டில் டேட்டா மே நாட் பி லீனியர்லி செப்பரபிள். ஸோ பேசிக்காக இந்த இதில் நம்ம என்ன சொல்ல வரோம், என்ன தெரிஞ்சுக்க வரோம்னா, ஸோ இந்த ஒரு டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் எல்லாமே ஒரு கிளாஸ், ப்ளூ எல்லாமே ஒரு கிளாஸ். ஸோ இந்த மாதிரி வந்து அதாவது ரெட் ப்ளூ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மிங்கிள்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால் வந்து ஒரு டெசிஷன் பவுண்டரி வச்சு இதை வந்து சால்வ் பண்ண முடியல, ரைட்? ஒரு லீனியர் டெசிஷன் பவுண்டரி வச்சு நம்மளால் வந்து இதை ஈஸியாக இதை வந்து சால்வ் பண்ண முடியல. ப்ளூ எல்லாம் ஒரு பக்கமாகவும் ரெட் எல்லாம் ஒரு பக்கமாகவும் நம்மளால் வந்து இதை பிரிக்க முடியல, ரைட்? ஸோ தட்ஸ் வை திஸ் ஆர் நான் லீனியர்லி செப்பரபிள் ஃபங்க்ஷன். அதே மாதிரி இங்கே பாருங்கள். ஸோ ப்ளஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸு, இந்த ஜீரோ எல்லாமே ஒரு கிளாஸ். அகைன் வந்து இங்கேயுமே வந்து இந்த ப்ளஸ் ஜீரோஸ் வந்து செப்பரேட் பண்ண முடியல, ரைட்? ஸோ அகைன் திஸ் இஸ் அ நான் லீனியர்லி செப்பரபிள் ஃபங்க்ஷன். ஸோ இதெல்லாமே டெஃபினேஷன்ஸ். ஸோ கமிங் பேக் டு த பூலியன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போது ஹவு மெனி பூலியன் ஃபங்க்ஷன்ஸ் கேன் யூ டிசைன் ஃப்ரம் 2 இன்புட்ஸ்? 2 இன்புட் இருக்குது, x1 x2ன்னு. ஸோ இதை வச்சு நம்மளால் வந்து எவ்வளோ பூலியன் ஃபங்க்ஷன்ஸ் நம்மளால் வந்து டிசைன் பண்ண முடியுது? x1 x2ங்கிறது வந்து இன்புட். இந்த எஃப் வந்து பாருங்கள், F1 F2 till F16ங்கிறது ஃபங்க்ஷன்ஸ். ஸோ பேசிக்காக 2 இன்புட்டை யூஸ் பண்ணி நம்மளால் 16 பூலியன் ஃபங்க்ஷன்ஸை டிசைன் பண்ண முடியுது, ரைட்? ஸோ ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னா இட்ஸ் நத்திங் பட் எவ்வளோ விதமான அவுட்புட்ஸ் இருக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜீரோவாக இருக்குது. அதாவது இந்த x1 x2 வந்து என்ன வேல்யூவாக இருந்தாலும் எல்லாமே வந்து ஜீரோ தான் வருது ஃபங்க்ஷனில். செகண்ட் ஃபங்க்ஷன் 001 வருது, தேர்ட் ஃபங்க்ஷன் 0010 வருது. ஸோ இந்த மாதிரி 16 ஃபங்க்ஷன்ஸ் என்னால் வந்து டிசைன் பண்ண முடியுது. ஸோ பேசிக்காக as a rule of thumb என்னென்னா, n inputs இருக்குதுன்னா, ரைட்? லெட்ஸ் சே there are n inputs. n input இருக்குதுன்னா we can design 2 power n boolean functions பேசிக்கா. ஸோ 2 power n என்னது? n வந்து என்னது? n is equal to இந்த ஒரு கேஸில். ஸோ 2 power n என்னது? 2 power 2. ஸோ 2 power 2 என்னது? 4. ஸோ இந்த ஒரு இது வந்து என்ன ஆகிடும்? 2 power 4 ஆகிடும். 2 power 4 என்னது? 2 power 4 is 16. ஸோ இதான் வந்து ஆன்சர். ஸோ இது வந்து சிம்பிளான ஒரு ஃபார்முலா. ஸோ யூ கேன் கீப் இட் இன் மைண்ட். ஸோ n இன்புட்ஸ் இருக்குதுன்னா how many boolean functions you can create? ஸோ 2 power n boolean functions நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த 16 boolean functionsல எத்தனை boolean function வந்து நான் லீனியர்லி செப்பரபிளாக இருக்குது? ஸோ எத்தனை ஃபங்க்ஷன் வந்து நான் லீனியர்லி செப்பரபிளாக இருக்குது? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபங்க்ஷன் வந்து நான் லீனியர்லி செப்பரபிளாக இருக்குது, எக்ஸப்ட் அதாவது XOR அப்புறம் XNOR. XOR அப்புறம் XNOR இந்த 2 ஃபங்க்ஷன் தான் வந்து நான் லீனியர்லி செப்பரபிளாக இருக்குது. மிச்சம் 14 ஃபங்க்ஷனுமே லீனியர்லி செப்பரபிள். ஸோ யூ கேன் வெரிஃபை இட் ஆக்சுவலி. நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, ஸோ இந்த 16 ஃபங்க்ஷனுக்குமே வந்து 16 டயக்ராம் வரைஞ்சு, ரைட்? இந்த மாதிரி 16 டயக்ராம் வரைஞ்சு, ஸோ இந்த 4 இந்த இன்புட் இருக்குது தெரியுமா? 0 0 0 1 1 0 1 1. ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு, ரைட்? இந்த மாதிரி 4 பாயிண்ட்ஸ் வச்சுட்டு இந்த 4 பாயிண்ட்ஸ்க்கு என்ன அவுட்புட் அப்படின்னு நீங்கள் வந்து இந்த அவுட்புட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணிவிட்டு, ஸோ உங்களால் வந்து லீனியராக வந்து ஒரு டெசிஷன் வந்து ட்ரா பண்ண முடியுதா இல்லையான்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் வந்து 14 ஃபங்க்ஷனுக்கு வந்து ட்ரா பண்ண முடியும், மிச்சம் 2 ஃபங்க்ஷன் ட்ரா பண்ண முடியாது. அந்த 2 ஃபங்க்ஷன் என்னன்னா XNOR அப்புறம் XOR. ஸோ இதுதான் வந்து இந்த 2 ஃபங்க்ஷனுக்கு ட்ரா பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் நம்ம எதுக்கு பார்க்கணும் உங்களுக்கு புரியும். லைக் ஐ நோ லைக் இட் கேன் பி ஓவர்வெல்மிங், ரொம்ப அதிகமாக பார்க்குற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதெல்லாமே எதுக்கு பார்க்கணும் உங்களுக்கு கிளியர் ஆகிடும் வீடியோட எண்டில். ஸோ கண்டினியூ வாட்சிங் திஸ். ஸோ மூவிங் அஹெட். ஆல்ரைட். ஸோ வாட் இஸ் த சொல்யூஷன் ஃபார் நான் லீனியர்லி செப்பரபிள் டேட்டா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம், இந்த மாதிரி ஒரு சிங்கிள் பெர்செப்ட்ரான் வச்சு நம்மளால் வந்து இந்த நான் லீனியர்லி செப்பரபிள் டேட்டா இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் லீனியர்லி செப்பரபிளாக இருந்துச்சுன்னா நம்மளால் அதை சால்வ் பண்ண முடியல. என்ன தான் சொல்யூஷன் இதுக்கு? ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா, இந்த ஒரு டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராமில் பேசிக்காக இங்கே என்ன நடக்குதுன்னா, ஸோ பேசிக்காக இந்த ஒவ்வொரு ரவுண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆக்சுவலியாக பெர்செப்ட்ரான். இந்த 4 பெர்செப்ட்ரான் இருக்குது. ஸோ இந்த ஒரு லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பெர்செப்ட்ரான் இருக்குது. அப்புறம் அவுட்புட்டில் வந்து ஒரு பெர்செப்ட்ரான் இருக்குது. ஸோ பேசிக்காக ஃபார் திஸ் டிஸ்கஷன் லெட்ஸ் அஸ்யூம் ட்ரூ ஈக்குவல் டு +1, ஃபால்ஸ் ஈக்குவல் டு -1. வி கன்சிடர் 2 இன்புட்ஸ், 2 இன்புட் இருக்குது, அப்புறம் 4 பெர்செப்ட்ரான் இருக்குது. ஸோ அந்த 4 பெர்செப்ட்ரான் தான் இது, இந்த 4 பெர்செப்ட்ரான். அப்புறம் பயாஸ் W0 ஃபார் ஈச் பெர்செப்ட்ரான் இஸ் -2. ஒவ்வொரு
ஒவ்வொரு பர்செப்ட்ரானுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பயாஸ் வந்து -2. பயாஸ் இஸ் நத்திங் பட் த்ரெஷோல்டுன்னு நான் சொன்னேன், ரைட்? லைக் யூ கேன் அஷ்யூம் இட் ஆஸ் த்ரெஷோல்டு. ஸோ இந்த -2, அதாவது நம்மளோட இன்புட் வேல்யூ வந்து நம்ம இங்கே கொடுக்குற இன்புட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்புட் இது ரெண்டுமே வந்து இதோட அக்ரிகேட் வந்து இந்த 2ஓட பெருசாக இருந்துச்சுன்னா மட்டும்தான், இஃப் திஸ் இஸ் கிரேட்டர் தேன் 2, இது வந்து 2ஓட பெருசாக இருந்துச்சுன்னா மட்டும்தான், ரைட்? இது வந்து 2ஓட பெருசாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து இந்த ஒவ்வொரு பர்செப்ட்ரானுமே வந்து ஃபயர் ஆகும். ஃபயர்னானது ஃபயர் இஸ் நத்திங் பட் அவுட்புட் தரும், ரைட்? அதாவது அவுட்புட் வந்து 1ன்னு தரும். லெட்ஸ் அஷ்யூம் லைக் இந்த த்ரெஷோல்ட் தாண்டிச்சுன்னா அவுட்புட் 1ன்னு தருது நம்ம அஷ்யூம் பண்ணலாம். சப்போஸ் இந்த த்ரெஷோல்டுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா 0 தருது, ரைட்? ஸோ ஃபயர்னானது ஃபயர் இஸ் நத்திங் பட் 1 அவுட்புட்டாக தரும். ஸோ 1 எப்போ அவுட்புட்டாக தரும்? இஃப் த வெயிட்டட் சம் இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 2. ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் 1 அவுட்புட் வரும். Each of this perceptron is connected to an output perceptron by weights, right? By weights which need to be learned. So இதெல்லாமே வந்து weights பாருங்க, W1, W2, W3, W4 இதெல்லாமே இருக்கு. ஸோ பேசிக்காக X1, X2 வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 பர்செப்ட்ரானுக்கு கனெக்ட் ஆகுது. அப்புறம் இந்த 4 பர்செப்ட்ரான் வந்து வெயிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த வெயிட்ஸ் வந்து எங்கே கனெக்ட் ஆகுது? இந்த அவுட்புட் பர்செப்ட்ரானுக்கு கனெக்ட் ஆகுது. ஸோ இதுவுமே வந்து ஒரு பர்செப்ட்ரான் தான், ரைட்? ஸோ இது வந்து திஸ் இஸ் ஆக்சுவலி அ நியூரல் நெட்வொர்க் ரெப்ரஸன்டேஷன். ஸோ நம்ம எப்படி வந்து ஒரு சிங்கிள் பர்செப்ட்ரான் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு நியூரல் நெட்வொர்க்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ இதெல்லாம் நம்ம எதுக்கு பார்த்துட்ருக்கோம்? ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இதெல்லாம் நம்ம எதுக்கு பார்க்குறோன்னா, ஸோ அகெயின் இந்த ஒரு டயக்ராம் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ தேர் ஆர் 3 layers இன் திஸ் நெட்வொர்க் பேசிக்காக. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் இன்புட் லேயர், X1, X2ங்கிறது இன்புட் லேயர். இந்த H1, H2, H3ங்கிறது திஸ் இஸ் ஆக்சுவலி ஹிடன் லேயர். அப்புறம் இந்த லாஸ்ட் லேயர் வந்து இது வந்து அவுட்புட் லேயர். ஸோ இந்த இங்கே படித்து பாருங்கள், X1, X2 இஸ் இன்புட் லேயர். அப்புறம் 4 பர்செப்ட்ரான் which is H1, H2, H3, H4. These are all hidden layers. And final layer வந்து output layer. ஸோ இந்த ஃபைனல் ஒரு நியூரான் இருக்குது. திஸ் இஸ் நத்திங் பட் அகைன் அ பர்செப்ட்ரான். ஸோ இதுவுமே வந்து அ பர்செப்ட்ரான். ஸோ இது வந்து அவுட்புட் லேயர். அண்ட் இந்த W1, W2, W3, W4 these are all the weights which need to be learned, right? So this represents a neural network. So இது claim பாருங்க, we claim that this network can be used to implement any Boolean function linearly separable or not. இது வந்து ஒரு claim, right? Any other words, in other words, we can find W1, W2, W3, W4 in such a way that truth table of any Boolean function can be represented by this network. அதாவது இந்த W1, W2, W3, W4 இருக்கு தெரியுமா? ஸோ இந்த வேல்யூஸ்லாம் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் in such a way that you know it can represent any Boolean function regardless of whether it's linearly separable or not. ஸோ ஐடியா என்னன்னா, நம்ம சிங்கிள் பர்செப்ட்ரான் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து நான் லீனியர்லி செப்பரபிள் ஃபங்க்ஷன் வந்து ரெப்ரசென்ட் பண்ண முடியல. பட் ஆனால் மல்டிபிள் பர்செப்ட்ரான் யூஸ் பண்ணால் நம்மளால் வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஸோ அதான் வந்து ஐடியா பேசிக்காக, ரைட்? ஸோ இன் சச் வே தட் அதை வந்து எதெல்லாம் நம்மளால் சால்வ் பண்ண முடியுது? ஏன்னா நம்ம வந்து we can learn W1, W2, W3 இந்த வேல்யூஸ் வந்து நம்மளால வந்து லேர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த லேர்ன் பண்ணுற வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா it will be in such a way that the function can be separated regardless of whether the function is linearly separable or not. ஸோ நான் லீனியர்லி செப்பரபிள் ஃபங்க்ஷனே வந்து நம்மளால் வந்து சால்வ் பண்ண முடியும் யூஸிங் மல்டிபிள் பர்செப்ட்ரான்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஆர்கிடெக்சர் கிரியேட் பண்ணால் நம்மளால் வந்து நான் லீனியர்லி செப்பரபிள் ஃபங்க்ஷன்ஸையும் நம்மளால் வந்து சால்வ் பண்ண முடியும். அதான் வந்து ஐடியா. ஸோ இதை வந்து புரிஞ்சது நம்புகிறேன் இது வரைக்கும். மூவிங் அஹெட், அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்கே வந்து 2 இன்புட் இருக்குது, ரைட்? 2 இன்புட் இருக்குது. ஸோ இந்த 2 இன்புட் லெட்ஸ் அஷ்யூம் பூலியன் வச்சுக்கலாம். ஸோ இந்த பூலியனாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்னென்ன இன்புட் இருக்கும்? 0, 0, 1, 1, 1, 0, 0, 1, ரைட்? இந்த மாதிரி பேசிக்காக வந்து தெர் ஆர் 4 பாசிபிலிட்டிஸ். இந்த 4 பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 பாசிபிலிட்டிஸும் ஏதோ ஒரு பர்செப்ட்ரான் தான் ஹேண்டில் பண்ணுதுங்க. இந்த ஹிடன் லேயரில் பாருங்கள் 4 பர்செப்ட்ரான் இருக்குது. இந்த 0, 0 வந்து லெட்ஸே இந்த ஒரு பர்செப்ட்ரான் ஹேண்டில் பண்ணுது. 1, 1 வந்து இந்த ஒரு பர்செப்ட்ரான் ஹேண்டில் பண்ணுது. அப்புறம் 1, 0 இந்த ஒரு பர்செப்ட்ரான் ஹேண்டில் பண்ணுது. 0, 1 இந்த 4th பர்செப்ட்ரான் ஹேண்டில் பண்ணுது. அதாவது ஒவ்வொரு காம்பினேஷனுமே வந்து ஒரு பர்செப்ட்ரான் தான் வந்து ஹேண்டில் பண்ணுதுங்க. ஸோ பேசிக்காக நம்மளால் வந்து ஒரு டீப்பாக வந்து பார்க்க முடியுது பேசிக்காக இந்த ப்ராப்ளமை நிறையா பர்செப்ட்ரான் யூஸ் பண்ணுறது மூலியமாக. அதாவது ஒவ்வொரு காம்பினேஷனுமே வந்து ஒரு பர்செப்ட்ரான் ஹேண்டில் பண்ணுது. ஸோ அதனால் வந்து we can actually go deep into the problem and we can easily find the decision boundary in such a way that we can learn all these weights in such a way that we can draw a proper decision boundary even if the problem is non-linearly separable, right? So புரியுது நம்புறேன். So moving ahead, all right. So what if there are 3 inputs? 3 input இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? 3 இன்புட் இருந்துச்சுன்னா அகைன் வந்து இட்ஸ் அகைன் சிம்பிள் தான். நம்ம அந்த ஃபார்ம் நம்ம என்ன பண்ணலாம்னா
மூணு வேல்யூஸ் இருக்குது பாருங்கள், விச் இஸ் நத்திங் பட் x1 x2 x3. அண்ட் இங்கே இந்த நம்பர் ஆஃப் பெர்செப்ட்ரான் பாருங்கள், நம்பர் ஆஃப் பெர்செப்ட்ரான் வந்து இட்ஸ் ஆக்சுவலி 8 பெர்செப்ட்ரான். திஸ் இஸ் நத்திங் பட் 2 power n. என்னது n இஸ் நத்திங் பட் த இன்புட், நம்பர் ஆஃப் இன்புட் என்னது 3. ஸோ 2 power 3 என்னது 8, ரைட். ஸோ டோட்டலாக வந்து 8 பெர்செப்ட்ரான்ஸ் வந்து இடன் லேயரில் இருக்குது. ஸோ அதான் வந்து இதுக்கான மீனிங். அகெயின் ஈச் ஆஃப் திஸ் 8 பெர்செப்ட்ரான் வில் ஃபயர் ஃபார் ஒன்லி ஒன் இன்புட், for one of the 8 inputs. 8 inputs என்னது, 8 inputs is nothing but a combination என்னது 0 0 0 ஒரு காம்பினேஷன், ரைட். x1 x2 x3 மூணுமே 0 இருக்கலாம், x இல்லை 0 0 1 இருக்கலாம், இல்லைனா 0 1 0 இருக்கலாம். திஸ் இஸ் ஆக்சுவலி ஆக்ட் டேபிள், ரைட். இல்லைனா வந்து 0 1 1 இருக்கலாம், ரைட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த நம்பர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணிங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 8 வேல்யூஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 8 வேல்யூஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8 காம்பினேஷன்ஸை ஒவ்வொரு காம்பினேஷனுமே வந்து ஒவ்வொரு பெர்செப்ட்ரான் வந்து ஹேண்டில் பண்ணுது பேசிக்காக. அதனால தான் வந்து 8 பெர்செப்ட்ரான்ஸ் இருக்குது. அண்ட் அகைன் வந்து நம்ம இந்த 8 வெயிட்ஸை வந்து நம்ம லேர்ன் பண்ணுறோம். இந்த 8 வெயிட்ஸை லேர்ன் பண்ணி அப்புறம் ஃபைனலாக வந்து ஒரு அவுட்புட் பெர்செப்ட்ரான் இருக்குது, ரைட். ஸோ பேசிக்காக அகைன் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஃபார் எனி நம்பர் ஆஃப் இன்புட்ஸ், சப்போஸ் நம்மளுக்கு வந்து n இன்புட்ஸ் இருக்குதுன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ இடன் லேயரில் நம்மளுக்கு எவ்வளோ பெர்செப்ட்ரான் தேவை, 2 power n பெர்செப்ட்ரான் நம்மளுக்கு தேவை. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு புரியணும் இங்கே, ரைட். ஐ ஹோப் திஸ் மேக் சென்ஸ். ஸோ பேசிக்காக இட் டசன்ட் மேட்டர் எவ்வளோ இன்புட்ஸாக வேணால் இருக்கலாம், எவ்வளோ இன்புட்ஸாக இருந்தாலும் நம்மளால் வந்து ஈஸியாக வந்து இந்த ஒரு ஆர்கிடெக்சரை நம்மளால் வந்து ரெப்ரசென்ட் பண்ண முடியும், ரைட். ஸோ இந்த ஆர்கிடெக்சர் நம்மளால் ரெப்ரசென்ட் பண்ண முடிஞ்சதுன்னா இதுக்கு என்ன மீனிங், we can learn any of the function whether it's linearly separable or not linearly separable. We can solve any problem basically. So what if there are n inputs? ஸோ அகெயின் பாருங்கள், ஸோ நான் இப்போ சொன்னது தான். ஸோ n இன்புட் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து 2 power n ஹிடன் லேயரில் 2 power n பெர்செப்ட்ரான் தேவை, +1 என்னது, +1 இஸ் நத்திங் பட் இந்த 1 வந்து திஸ் இஸ் ஆக்சுவலி அவுட்புட் பெர்செப்ட்ரான். ஸோ அதுதான் இதுக்கான மீனிங். ஸோ இந்த ஸ்லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். பட் ஹியர் இஸ் அ கேட்ச். If n increases, as n increases, the number of perceptron in hidden layers obviously increases exponentially. ஏன்னா 2 power n என்னது, 2 power n is a exponential function. ஸோ n வந்து சப்போஸ் 100 இருந்துச்சுன்னா, 100 இன்புட் இருந்துச்சுன்னா நம்மளோட hidden லேயரில் எவ்வளோ பெர்செப்ட்ரான் இருக்கும், 2 power 100 கேல்குலேட் பண்ணால் எவ்வளோ நம்பர் வரும். ஸோ இட்ஸ் மோர் தேன் லைக் ஐ திங்க் ஒரு 10 டிஜிட்ஸ் மேலே போகும் 2 power 100. ஸோ பேசிக்காக அதுதான் இதுக்கான மீனிங். ஸோ நம்ம n இன்க்ரீஸ் ஆக நம்மளோட ஹிடன் லேயரில் இருக்க பெர்செப்ட்ரானும் வந்து எக்ஸ்போனன்ஷியலாக இன்க்ரீஸ் ஆகும். அதான் இதுக்கான மீனிங், ரைட். ஸோ ஐ ஹோப் இட் மேக் சென்ஸ். ஸோ ஃபைனலி இந்த வீடியோ இப்போ முடிய போகுது. ஸோ லாஸ்ட் ஒரு இது பார்த்துருவோம். ஆல்ரைட். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், were we able to solve all the problems of Mikolaj-Spitz neuron? நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம், Mikolaj-Spitz neuronல இருக்க ப்ராப்ளம்லாம் பார்த்தோம். ப்ராப்ளம் என்னது, ஒன்று வந்து லைக் பூலியன் இன்புட்ஸாக இல்லைன்னா என்ன பண்ணுறது, ரியல் வேல்யூட் இன்புட்ஸாக இருந்துச்சு அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நம்ம கேட்டோம். ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து நம்மளால் சால்வ் பண்ண முடியுது ஈஸியாக, ரைட். ஏன்னா நம்ம பெர்செப்ட்ரான் வந்து ரியல் வேல்யூட் இன்புட்ஸ் அக்செப்ட் பண்ணுது. இன்னொரு ப்ராப்ளம் என்னது இட்ஸ் நத்திங் பட் ஒரு இன்புட்டுக்கு வந்து வெயிட்ஸ் தர முடியுமா, இம்பார்ட்டன்ஸ் தர முடியுமா ஒவ்வொரு இன்புட்டுக்கும் அப்படின்னு நம்ம அந்த ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு Mikolaj-Spitz neuronல. அதாவது Mikolaj-Spitz neuronல எல்லா இன்புட்ஸுமே சேம் வெயிட்டாக இருந்துச்சு, இம்பார்ட்டன்ஸ் தர முடியல. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளமே வந்து பெர்செப்ட்ரானில் சால்வ் ஆகிடுச்சு. ஏன்னா பெர்செப்ட்ரானில் வந்து வி கேன் யூஸ் வெயிட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து வெயிட்ஸ் அசைன் பண்ண முடிஞ்சுது. அப்புறம் இன்னொரு ப்ராப்ளம் என்னது, அந்த த்ரெஷோல்டு அந்த டீட்டாங்கிற ஒரு வேல்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம மேனுவலாக வேல்யூஸ் கொடுத்துட்டு இருந்தோம் Mikolaj-Spitz neuronல. ஆனால் மேனுவலாக வேல்யூஸ் கொடுத்தாகணுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அது என்னது, நம்மளால் வந்து இந்த டீட்டாங்கிற த்ரெஷோல்டை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணும்போது இந்த மாடல் இந்த பெர்செப்ட்ரானை ட்ரெயின் பண்ணும்போது நம்மளால இந்த டீட்டாங்கிற வேல்யூவை ட்ரெயின் பண்ண முடியும், லேர்ன் பண்ண முடியும். ஸோ அதான் வந்து இதுக்கான சொல்யூஷன். ஸோ அதனால வந்து நம்ம வந்து மேனுவலாக இந்த டீட்டாங்கிற வேல்யூவை அசைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ரைட். அப்புறம் நாலாவது பிரச்சனை என்னன்னா, ஒருவேளை வந்து நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து நான் லீனியர்லி செப்பரபிளாக இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். ஸோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு டைரெக்டாக கிடைக்கல ஆக்சுவலி. ஏன்னா ஒரு சிங்கிள் பெர்செப்ட்ரான் யூஸ் பண்ணி நம்மளால வந்து அந்த நான் லீனியர்லி செப்பரபிள் ஃபங்க்ஷனை வந்து சால்வ் பண்ண முடியல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி ஸ்டாக் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இன்புட் லேயர், அப்புறம் ஹிடன் லேயர், அப்புறம் அவுட்புட் லேயர். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் வச்சு இந்த பெர்செப்ட்ரானை ஸ்டாக் பண்ணி நம்ம வந்து ஒரு மல்டி லேயர் பெர்செப்ட்ரானுங்கிற ஒரு சொல்யூஷன் நமக்கு வந்தோம். இந்த மல்டி லேயர் பெர்செப்ட்ரானை யூஸ் பண்ணி நம்மளால வந்து இந்த ஒரு நான் லீனியர்லி செப்பரபிள் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி அதை வந்து நம்மளால சால்வ் பண்ண முடிஞ்சுது, ரைட். ஸோ பாருங்க, a network of the form that we just saw containing input layer, output layer and one hidden layer is called multi-layer perceptron, which is shortly called MLP.
more appropriate terminology would be multi-layered network of perceptron. Multi-layered network of perceptron. ஏன்னா ஒவ்வொரு லேயர்லையும் perceptron இருந்துச்சு. That's why multi-layered network of perceptron. So the theorem that we just saw gives the representation of the power of MLP with single hidden layer. ஸோ ஒரே ஒரு hidden layer தான் நம்ம பார்த்தோம் இது வரைக்கும், ரைட்? ஒரே ஒரு hidden layer வச்சு நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது நம்ம பார்த்தோம். ஸ்பெசிஃபிக்லி இட் டெல்ஸ் தட் த எம்எல்பி வித் சிங்கிள் hidden layer கேன் ரெப்ரசென்ட் எனி பூலியன் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு hidden layer இருக்கிற இந்த ஒரு நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பூலியன் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அதை ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அதுதான் வந்து ஆக்சுவலி கன்க்ளூஷன் இந்த வீடியோட. ஸோ இந்த பூலியன் ஃபங்க்ஷன் வந்து இட் கேன் பி லீனியர்லி செப்பரபிள், நான் லீனியர்லி செப்பரபிள், இட் டசன்ட் மேட்டர். பட் ஆனால் ஒரு hidden layer இருந்தால் போதும், we can actually represent any of the Boolean function, right? I hope it makes sense. ஸோ நம்ம இது வரைக்கும் இதெல்லாமே பார்த்துக்கோம். இதெல்லாம் நம்ம எதுக்கு பார்த்தோம் ஆக்சுவலி? நம்ம ஆக்சுவல் ப்ராப்ளம் என்னது? நம்ம ஆக்சுவலாக எந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தோம்? அந்த மூவி ப்ராப்ளம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தோம், ரைட்? ஸோ இந்த மூவி ப்ராப்ளம் வந்து வேறு சிட் ஐ திங்க் இந்த செகண்ட் ஸ்லைடில் இருந்துச்சு இல்லையா? ஸோ இந்த மூவி ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நம்ம எதுக்கு நம்ம இந்த பூலியன் ஃபங்க்ஷன்லாம் பார்த்தோம்? எதுக்கு வந்து செப்பரபிளா, நான் லீனியர் செப்பரபிளா, இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது, மல்டிலேயர் பெர்செப்ட்ரான், இதெல்லாம் நம்ம எதுக்கு பார்த்தோம்? ஏன்னா லெட்ஸ் சே இந்த மூவி சால்வ் பண்ணுற ப்ராப்ளமில் இந்த x1 x2 x3 இருக்குது தெரியுமா? இந்த x1 x2 x3 மூணு வேரியபிள் இருக்குது. ஸோ இந்த 3 வேரியபிளை வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணும்போது லெட்ஸ் சே நம்ம ஒரு ஜாமெட்ரிக் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ லெட்ஸ் சே லெட் மீ டேக் திஸ். இங்கே வந்து x1 இருக்கு, x1 x2 x3 அப்புறம் மறுபடியும் x1 இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரேண்டமாக இருக்குது நம்ம வச்சுப்போம், ரைட்? ஸோ பேசிக்காக என்ன சொல்ல வரோன்னா நம்ம x1 x2 x3 இதெல்லாமே வந்து லெட்ஸ் சே இந்த வேரியபிள்ஸ் எல்லாமே வந்து அகைன் திஸ் ஃபார்ம்ஸ் அ நான் லீனியர்லி செப்பரபிள் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஒரு அகைன் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு நான் லீனியர் ஃபங்க்ஷன் கிடைக்குதுன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நமக்கு நான் லீனியர்லி செப்பரபிள் ஃபங்க்ஷன் நமக்கு கிடைக்குதுன்னா இந்த ஒரு ப்ராப்ளமாக நம்மளால வந்து சிங்கிள் பெர்செப்ட்ரான் வச்சு நம்மளால சால்வ் பண்ண முடியாது ஆக்சுவலி, ரைட்? ஏன்னா சிங்கிள் பெர்செப்ட்ரானால வந்து நான் லீனியர்லி செப்பரபிள் ஃபங்க்ஷனை ரெப்ரசென்ட் பண்ண முடியல, டெசிஷன் பவுண்டரி ட்ரா பண்ண முடியல. பட் ஆனால் மல்டிலேயர்ட் நெட்வொர்க் ஆஃப் பெர்செப்ட்ரான் நம்ம யூஸ் பண்ணால் நம்மளால வந்து இந்த ப்ராப்ளமை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும், ரைட்? ஸோ உங்களுக்கு புரியுதுன்னு நம்புறேன். ஸோ திஸ் இஸ் த பவர் ஆஃப் டீப் லேர்னிங். ஸோ டீப் லேர்னிங்கில் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி வி கேன் சால்வ் யூஸிங் அ நியூரல் நெட்வொர்க். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் தெரியுமா, அந்த இன்புட் லேயர், ஹிடன் லேயர், அவுட்புட் லேயர். ஸோ இதுதான் வந்து ஒரு நியூரல் நெட்வொர்க். இந்த நியூரல் நெட்வொர்க் எப்படி வந்துச்சு? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? மிக்கோலஸ்-பிட்ஸ் நியூரான் பற்றி பார்த்தோம். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் நியூரான். அப்புறம் என்ன பார்த்தோம்? பெர்செப்ட்ரான் பார்த்தோம். இந்த பெர்செப்ட்ரானில் என்ன பிரச்சனை? பெர்செப்ட்ரான் வந்து சிங்கிள் பெர்செப்ட்ரான் வச்சு நம்மளால வந்து நான் லீனியர்லி செப்பரபிள் ஃபங்க்ஷனை ரெப்ரசென்ட் பண்ண முடியல. ஸோ அதுக்கான சொல்யூஷன் என்னது? மல்டிலேயர்ட் பெர்செப்ட்ரான் எப்படி இருந்துச்சு? இன்புட் லேயர், ஹிடன் லேயர், அப்புறம் அவுட்புட் லேயர். ஸோ இந்த மல்டிலேயர் பெர்செப்ட்ரான் வச்சு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஸோ அதுதான் கன்க்ளூஷன். ஸோ புரியுதுன்னு நம்புறேன். ஏன் வந்து இந்த வீடியோ இவ்வளோ டீட்டெயில்டாக இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ரீசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சால் தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் தெரிஞ்சால் தான் வந்து உங்களுக்கு இந்த டீப் லேர்னிங்கில் இன்ட்ரெஸ்ட் வரும். ஏன் இது பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். ஸோ ஐ ஹோப் எவ்ரி திங் மேக்ஸ் சென்ஸ். ஸோ பேசிக்காக எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, இட் டசன்ட் மேட்டர் இந்த மூவி ப்ராப்ளமாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மூவி ப்ராப்ளம் வந்து லீனியர்லி செப்பரபிளாக இருந்தாலும் சரி, நான் லீனியர்லி செப்பரபிளாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதாவது இந்த படம் பார்க்கலாமா பார்க்க வேண்டாமா அப்படிங்கிறதுக்கான சொல்யூஷன் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடைச்சிரும். பிகாஸ் வி நோ that we can use multilayered perceptron to represent a to solve a non-linearly non-linear function. Non-linear function இருந்தாலும் நம்மளால வந்து MLP யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வந்துச்சு, ரைட்? ஸோ அதனால this function is actually solved, this problem is actually solved. இந்த மூவி ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டோம் ஆக்சுவலி. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதுன்னு நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி வந்து இந்த மாடல் ட்ரெயின் பண்ணுறது, எப்படி வந்து ஆக்சுவலி இந்த லாஸ்லாம் கேல்குலேட் பண்ணுறது, ட்ரெயின் பண்ணுறது, இதெல்லாமே பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் பார்த்தது புரிஞ்சுதுன்னு நம்புறேன். ஒரு நியூரல் நெட்வொர்க்னா என்னது, இந்த நியூரல் நெட்வொர்க் எப்படி வந்துச்சு, ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரிஞ்சுதுன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். ஐ நோ இட்ஸ் அ வெரி லாங் வீடியோ, 53 minutes ஆயிடுச்சு, ரைட்? ஸோ ஐ வுட் லைக் டு ஸ்டாப் த வீடியோ ஹியர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. நம்ம சேனல்லேயே மிஷின் லேர்னிங் சீரீஸ்மே ஆல்ரெடி இருக்குது. யூ கேன் கோ செக் இட் அவுட். தேங்க்யூ. வில் see you in the next video again. Until then, bye.